ஓம் சாய்ராம். குழந்தையே, நீ நீயாக இரு, யாரையும் சார்ந்து இருக்காதே. உன் வாழ்க்கையை நிர்ணயம் செய்தவன் நான். முதலில் நீ அனுபவித்து வந்த வாழ்க்கையும் சரி, இப்பொழுது நீ அனுபவித்து கொண்டிருக்கிறாயே அந்த வாழ்க்கையும் சரி, இரண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொள்ள நீ முதலில் முயற்சி செய். இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனையும் நான் உனக்கு அளித்த ஆசீர்வாதம். எப்பொழுதும் கவலை வேண்டாம். எதை அனுபவிக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீ அனுபவித்து விட்டாய். கடந்து வந்த பாதையில் நீ பார்க்காத துயரங்கள் இல்லை, ஏமாற்றங்கள் இல்லை. நீ விரும்பிய வாழ்க்கையை என்னால் மட்டுமே திரும்பி வழங்க முடியும். நீ வருத்தப்பட்டது போதும். உன்னை பார்த்து விலகியவர்கள் தேடி வரும் நேரம், உன்னை தூற்றி பேசியவர்கள் தன் தவறை உணர்ந்து தேடி வரும் நேரம். எதற்காகவும் எப்பொழுதும் அஞ்சாதே. நான் உன் முன்னே அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். நான் இருக்கும்போது எதற்காக கவலைப்படுகிறாய்? தேவையற்ற குழப்பங்கள் வேறு. இதனால் அதிக வருத்தத்துடன் இருக்கிறாய். எப்பொழுதும் அழுது கொண்டே இருக்கிறாய். உன்னை அரவணைக்க யாருமில்லை என்று வருந்தாதே. உயிருக்கு உயிராய் உன்னை நான் பாதுகாக்கிறேன். வாழ்க்கையில் நீ பயணிக்கும் வழியில் என் துணை நிச்சயம் இருக்கும். உன்னை தினமும் வழி நடத்தி செல்லும் நான் அனைவரும் வியக்கும் வண்ணம் உன்னை உயர்த்த மாட்டேனா? உன் வேண்டுதல்கள் எல்லாம் பலிக்கும். உன்னை எல்லா சூழ்நிலைகளிலும் நான் துணையாக இருந்து காப்பேன். நிச்சயம் நடத்தி காட்டுவேன். பொறுத்திருந்து பார். அன்பாக பேசு, அரவணைத்து பேசு. கோபம் கொடியது. என்னை சரணாகதி அடைந்தால் நான் உன்னை பாதுகாப்பேன். அன்பு குழந்தையே, உன்னை ஒவ்வொரு சிக்கலிலிருந்தும் விடுவித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் ஏதாவது ஒரு புதிய சிக்கலில் நீ வலிய போய் மாட்டிக்கொள்கிறாய். இதிலிருந்து வேகமாக வெளியேற தெரியாமல் நீ மாட்டிக்கொண்டு முழிக்கிறாய். எதை செய்தாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செய் என்று நான் கூறுவதையும் அடிக்கடி நீ மறந்து போகிறாய். அந்த அளவிற்கு உன் கவனம் சிதறுகிறது. நான் தான் சொல்கிறேன் எல்லாம் சரியாகிவிடும் என்று. ஆனால் ஏதோ ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகிறார்கள் என்பதை காதில் வாங்கிக் கொண்டாலும் கருத்தில் பதிய விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் சொல்? நீ யோசனை செய்து கொண்டே இருந்தால் நீ நினைப்பது நடந்துவிடுமா? அதற்கேற்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா? நீ எதிர்பாராத விஷயங்களை நீ எதிர்பாராத நேரத்தில் நான் செய்து கொடுக்கவில்லையா? அதேபோல் எல்லாம் சுகமாக முடியும். உனது முயற்சியை கைவிட்டு விடாமல் தொடர்ந்து செய். எந்த பலன்களையும் எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்துக்கொண்டு உன் வழியில் செல். அந்த வழி முட்கள் நிரம்பியதாக குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர்பாதையை நான் அமைத்து கொடுக்கிறேன். எப்போதும் என் நாமம் உன் நாவில் இருக்கட்டும். என் உருவம் உன் கண்களில் நிலைக்கட்டும். உன் இதயம் என் ஆன்மாவில் சிம்மாசனம் போட்டு தன்னிடம் அமர்த்தி கொள்ளட்டும். அனைத்து விஷயங்களிலும் ஜெயம் உண்டாக நான் ஜெயம் தரும் பாபாவாக உன்னிடம் இருக்க விரும்புகிறேன். நான் சொல்வதை புரிந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.